ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, சிஎஸ்கே ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே டீம் நெனச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்கு மக்களே. ஏன் ப்ரோ என்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2026 ஐபிஎல்ல வந்து ஏகப்பட்ட கனவோட இருந்தாங்க மக்களே. ரஸ்ஸல வாங்கிடலாம், மேக்ஸ்வெல்ல வாங்கிடலாம், தூள் கிளப்பிடலாம் அப்படின்ற மாரி பிளானோட இருந்தாங்க மக்களே. அந்த கனவு வந்து கனவாவே போயிருச்சு மக்களே கடைசி வரைக்கும். ஏன் ப்ரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேருமே 2026 ஐபிஎல் வந்து ஆடப்போறது கிடையாது மக்களே. அத பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. இப்போ வாங்க மக்களே நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மக்களே நம்ம வந்து ரசல பத்தி வந்து பாத்துரலாம் மக்களே. ரசல் வந்து எதுக்கு ரிட்டயர் ஆனாரு? அத பத்தி வந்து பாத்துரலாம். ரசல் வந்து எதுக்கு ரிட்டயர் ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே, கேகேஆர் வந்து இந்த வருஷம் வந்து ரசல வந்து ரீட்டெயின் பண்ணல மக்களே. ரிலீஸ் பண்ணி வுட்டாங்க. அதனால வந்து ரசல் என்ன நெனச்சாரு அப்படின்ற மாரி தெர்ல. நான் வந்து மத்த ஜெர்சி போட்டு ஆட வந்து விரும்பல. அதனால வந்து ரிட்டயர் ஆயிட்டாரு போல இருக்கு மக்களே. அதுவும் இல்லாம கேகேஆருக்கு வந்து பவர் கோச்சா வந்து போயிருக்காரு மக்களே. வேற லெவல் கேகேஆர் வந்து ஹாப்பியா இருக்காங்க. அதனால தான் வந்து சிஎஸ்கே வந்து பத்திரானாவ தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க மக்களே. ஏன்னா நம்ம வந்து பெரிய பர்ஸ் அமௌண்ட்டோட போனா, கண்டிப்பா அந்த ரசல வந்து தூக்கிடலாம். அந்த பிளானோட தான் போனாங்க. சிஎஸ்கே வந்து கடைசியா வந்து ஸ்கேம் ஆயிட்டாங்க மக்களே. இப்ப பத்திரானாவும் கிடையாது, ரசலும் கிடையாது அப்படின்ற மாரி சிஎஸ்கேக்கு வந்து ஆயிப்போச்சு மக்களே. இப்ப வந்து நம்ம வந்து மேக்ஸ்வெல்ல பத்தி வந்து பாத்துரலாம் மக்களே. மேக்ஸ்வெல் வந்து எதுக்கு 2026 ஐபிஎல் வந்து ஆடப்போறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, அவர் வந்து ரிட்டயர் ஆகல. அவர் வந்து 2026 ஐபிஎல் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காரு மக்களே. எதுக்கு அப்படின்ற மாரி சரியா காரணம் வந்து தெரியல மக்களே. ஆனா அவர் வந்து Instagramல வந்து போஸ்ட் மாரி ஒண்ணு போட்டிருந்தாரு மக்களே. அதுல மானே, தேனே, பொன்மானே அப்படின்ற மாரி எழுதியிருந்தாரு. இந்த மாரி எனக்கு ஃபர்காட்டபிள் மூமெண்ட்ஸ் அந்த மாரி ஐபிஎல் வந்து குடுத்துருக்கு அப்படின்ற மாரி எழுதியிருக்காரு மக்களே. ஆனா இவரு எதுக்கு வந்து 2026 ஐபிஎல் வந்து ஸ்கிப் பண்றாரு? அது வந்து ஃபுல் டீட்டெயிலா வந்து தெரியல மக்களே. அதுக்கப்புறம் இன்னும் 2 பிளேயர்ஸ் கூட வந்து ஐபிஎல்ல வந்து ஸ்கிப் பண்ண போறாங்க. அது வந்து நம்ம எலச்சாமி ஃபாப் டு பிளேஸியும் வந்து ஐபிஎல்ல வந்து ஸ்கிப் பண்ண போறாரு மக்களே. அது மாரி மோயின் அலியும் வந்து அவரும் வந்து ஸ்கிப் பண்ண போறாரு ஐபிஎல்ல. அவங்க எல்லாம் வந்து பிஎஸ்எல்ல வந்து ஆடப் போறாங்க மக்களே. அதனால தான் வந்து 2026 ஐபிஎல்ல வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டரும் பண்ணாம வுட்டுருக்காங்க மக்களே. இதான் வந்து இப்போதைக்கு வந்து ஐபிஎல் வந்து லேட்டஸ்ட் நியூஸ் மக்களே. வேற ஏதாச்சும் லேட்டஸ்ட்டா நியூஸ் வந்துச்சுன்னா, அவங்க அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மக்களே. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்க்ளைமர் மக்களே. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து, முந்தாநேத்து 3 நாளா சென்னையில வந்து ஒரே மழை. அதனால தான் வந்து நேத்து வந்து வீடியோ கரெக்ட்டா வரல மக்களே. இந்த வீடியோ நான் நேத்தே போட வேண்டியது. பவர் கட் வேற ஆயிடுச்சு மக்களே. அதனால தான் வந்து வீடியோ வந்து கரெக்ட்டா போட முடியல மக்களே. இதுக்கப்புறம் ரெகுலரா வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் மக்களே. நீங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல வந்து லைக் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. சரியா? அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோல பார்ப்போம். பை கைஸ். பை.